அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா நமக்கு லோன் கிடைக்கும், அதை வச்சு பாபுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஆனா கடைசியா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே மண் அள்ளி போட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்கு பணம் அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட கேட்கும்போது விஜய் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு. அதாவது பாபுவோட ஆப்ரேஷனுக்கு தான் எப்படியாவது அந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா யார் யாரோ ஒரு அண்ணக்காவடிக்கெல்லாம் நீ இப்படியெல்லாம் கெஞ்சிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி கேக்குறாங்க. சோ விஜய்க்கு கோபம் வருதுதான், வேற வழி இல்லை. ஏன்னா இவ்வளவு பணத்தை கொடுத்தாவது நம்ம பாபுக்கு நல்லபடியா ஆபரேஷன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் விஜய் யோசிக்கிறாங்க. ஆனா கடைசி இந்த ராஜேஸ்வரி பாத்தீங்கன்னா பணத்தை கொடுக்கவும் போறதில்ல, கேஸை வாபஸ் வாங்கவும் போறதில்ல. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம மல்லி, நாகம், அன்னபுண்ணியமா இவங்க 3 பேரும் நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடும், மாப்பிள்ள பணம் கேட்டிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. சோ கடைசி நேரத்துல நம்ம விஜய்க்கு பணம் கிடைக்காதனால அன்னபுண்ணி பத்தினா கால் பண்ணி கேக்குறாங்க. அதாவது என்ன பிரச்சனை மாப்பிள்ள, என்ன போன வேலை இன்னும் முடியலையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது விஜய் பத்தினா இல்லம்மா, அதாவது இந்த ராஜேஸ்வரி கோர்ட்ல கேஸ் அப்பீல் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது எந்த பணத்தையும் நம்மளால இப்போதைக்கு எடுக்கவும் முடியாது, நமக்கு லோனும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பத்தினா அன்னபுண்ணி கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணி அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங். என்னடா இந்த ராஜேஸ்வரி இப்படிப்பட்ட நேரத்துல இப்படி கேஸ் கொடுத்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஆகிறது மட்டும் இல்லாம யாரோட சொத்துக்கு யார் போயிட்டு மாப்பிள்ள கேஸ் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அன்னபுண்ணி கேட்க விஜய்க்கு வேற வழி தெரியல. இல்லம்மா இப்ப போயிட்டு அவகிட்ட நம்ம பிரச்சனை பண்ணா கண்டிப்பா பிரச்சனை பெருசாதான் ஆகும், எப்படியாவது அவட்ட கேட்டு பணத்தை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாத்தீங்கன்னா அன்னபுண்ணி கிட்ட சொல்றாங்க. அன்னபுண்ணி வேணாமாப்ல, இவ இவ்வளோ சொல்லியே அந்த பணத்தை கொடுக்கலன்னா கண்டிப்பா நமக்கு பணத்தை கொடுக்கவும் மாட்டா, உதவி பண்ணவும் மாட்டா, அவகிட்ட இனி போய் கெஞ்சறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னபுண்ணி பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. சோ விஜய்க்கு அது நல்லாவே புரியுது. ஏன்னா இப்படிப்பட்ட சூழல் எல்லாமே வரணும், விஜய் கஷ்டப்படணும் அப்படின்றதுக்காக தான் ராஜேஸ்வரி இப்படிப்பட்ட சதி வேலை எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம பாபுவோட ஆபரேஷனுக்கு யார் பணம் கொடுத்து உதவ போறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.